நம்ம வீட்டுக்கு போறோமா இல்லையா? நான் இன்னும் ஒரு இடத்த சோதிக்கணும். கைவிடுறதா இல்ல. நீங்க இந்த மாதிரி சொல்லுவீங்கன்னு தெரியுமே. டீம் சாவேஜ் 2 நாளா மதுவிலக்கு கால பழம் பொருட்களை டெக்சாஸோட கேல்வெஸ்டன் பீச்சுகள்ல தேடணும். ஆனா இது வரைக்கும் நாங்க கண்ட பலன் வேநீர் கட்டிகள் மட்டும்தான். என்ன பார்பர் ஷாப்பா? இங்க துப்பு கிடைக்குமா என்ன? நான் ஒரு நகரத்துல இருந்து வெறும் கையோட போறதுக்கு முன்னாடி ஆல்டர்னேட்டிவ் ரிசர்ச்னு அழைக்கிற செயல்பாட்டுக்கு நேரம் எடுத்துப்பேன். நம்மளால பார்கள் ஆய்வு செய்ய முடியுமா? நாங்க உங்களுக்கு தேவையான தகவலை கொடுக்கறோம். அந்த பார் டெண்டர் லோக்கல்ல இருக்கிறவரு. உள்ளூர்காரங்க கூடி பேசுற இடங்கள் இப்ப பார்பர் கடைகள் மாதிரியானது. எல்லாம் தகவல் சுரங்கம். வேவு பாக்குறவங்க அத ஹியூமன் இன்டெலிஜென்ஸ் அழைப்பாங்க. கேல்வெஸ்டன்ல ஏகப்பட்ட வரலாறு இருக்கு. நாங்க உண்மையா ஃப்ரீ ஸ்டேட் ஆஃப் கேல்வெஸ்டன் காலத்தை ஆய்வு செய்ய விரும்பணும். அது 20கள்ல இருந்து முந்தைய 50கள் வரைக்கும். அப்படியா? எங்களுக்கு சுத்தமா எந்த வெற்றியும் இது வரைக்கும் கிடைக்கல. இது கொஞ்சம் ஏமாற்றமா இருக்கு. நான் ஒரு தங்க சுரங்கத்தை எதிர்பார்த்தேன். அதாவது இதுதான் ஒரிஜினலான முதன்மையான சின் சிட்டி இல்லையா? ஆமாமா, சரிதான். குடிக்கணும், சூதாடணும், வாழ்க்கைய ஜாலியா கழிக்கணும்னா எல்லாரும் இங்கதான் வருவாங்க. 20ஆம் நூற்றாண்டோட பாதியில இதுதான் அமெரிக்காவோட வைஸ் சிட்டியா இருந்திருக்கு. குற்ற குடும்பங்கள், கள்ளச்சாராய கடைகள், விபச்சார விடுதிகள் உள்ள விரிகுடாவுக்குள்ள நீட்டிக்கப்பட்ட துறைகள் கொண்ட பெரிய காசினோக்கள் வச்சிருந்தாங்க. சட்டம் இதெல்லாம் கண்டுக்கவே இல்ல. தி ஃப்ரீ ஸ்டேட் ஆஃப் கேல்வெஸ்டன் அப்படிங்கிற பட்ட பெயரை பெற்றது. முதல்ல கேல்வெஸ்டன் தான் இந்த ஊருக்கு பேரு. அப்புறம் தான் வேகாஸ்னு மாறிச்சு. இது வேகாஸ்னு மாறதுக்கு முன்னாடி இங்க ஏகப்பட்ட வேலைகள் நடந்தது. குறிப்பா மது விலக்கு விஷயத்துல மதுபானம், சிகரெட்டுன்னு நீங்க எதை கேட்டாலும் கொண்டு வந்து கொடுப்பாங்க. அங்கிருந்து வர்றது சட்டவிரோதம். இங்க வந்துடுச்சுன்னா எந்த பிரச்சனையும் இல்ல. அப்ப இந்த சட்ட விரோதமான பொருள் எங்கிருந்து வந்தது? அவங்க துறைமுகங்களையும் சுங்கவரி ஏஜென்ட்களையும் தவிர்க்க வேண்டி இருந்தது. நிறைய பேர் மேற்கு முனையில இருந்து தான் வந்திருக்காங்க. இந்த மேற்கு முனையில உள்ள சின்ன வாயில்கள், சின்ன கால்வாய்களை கடத்தல்காரங்க அவங்களுடைய பாதியாவே வச்சிருந்திருக்காங்க. அப்படிப்பட்ட இடங்கள்ல ஒண்ணு சிட்னோர் பாயம். நீங்க பழைய பொருட்களை தேடுறவங்கன்னா நீங்க போக வேண்டிய இடம் அதுதான். உள்ளூர் வாசிங்க கொடுத்த தகவல் கூட பெரிய அளவு உதவியா இருக்கும். இந்த மதுவிலக்கு காலகட்ட காசினோக்களுக்கு சிட்னோர் பேயூல இருந்து வர கடத்தல்காரங்க சப்ளை செஞ்சாங்கன்னா நாங்க ஒரு புது ARZ கண்டுபிடிச்சிருக்கோம்னு அர்த்தம். சரி, இதுதான் சிட்னோர் பேயூ. இந்த பகுதி பத்தி தான் மேனி பேசிக்கிட்டு இருந்தாரு. காசினோக்களுக்கு கொடுக்கப்பட்ட மதுபானம், போதை பொருள், பணம் எல்லாம் இந்த வழியா தான் போயிருக்கு. சிட்னர் பயோவுக்கு பேக்கப் கொடுக்க சுமார் 40 வீடுகள் இருந்தது. இந்த கடத்தல்காரர்களோட பழங்கால பொருட்களை கண்டுபிடிக்க நல்ல வாய்ப்பு கிடைக்கணும்னா கரையோரத்துக்கு பக்கமா இருக்கிற நிறைய இடங்களை நான் உறுதி செய்யணும். பிரமாதம். உண்மையிலேயே இது பிரமாதம் தான். அதனாலதான் வீட்டுல யாரும் இல்ல. உங்களுக்கு என்ன தோணுது? பார்பருக்கு தெரிஞ்ச அவர் இத பத்தி சொல்லுவாருன்னா? கண்டிப்பா. உங்களால இத கற்பனை செஞ்சு கூட பார்க்க முடியாது. படகுகள் விரிகுடா வழியா இங்க பாயுவுக்கு வருது. ஏய் ஜோசப், ஒரு ரவுண்ட் கால்ஃப் விளையாடலாம், வரியா? நான் சொல்றது கேக்குறியா? நாம ஒரு பக்கெட் நிறைய பந்துகள் எடுத்துட்டு டிரைவிங் ரேஞ்சுக்கு போலாம். என்னால உன்னை விட வேகமா ஓட்ட முடியும். உன்னை விட நான் வேகமாவே அடிப்பேன், தெரியுமா? சரி, பெட் வச்சுக்கலாமா? எதுக்கு பெட் கட்டணும்? எனக்கே அது சரி, வா தெரியும். போலாம். நீங்க கால்ஃப் எல்லாம் விளையாட போக வேண்டாம். நமக்கு வேலை இருக்கு. ஹாய், எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். உங்க அம்மா அப்பா இருக்காங்களா? அம்மா இப்ப வீட்ல இல்ல. அப்பா மீன் பிடிக்கிறதுக்காக போயிருக்காரு. எனக்கு அவர்கிட்ட கொஞ்சம் பேசணும். மீன் பிடிக்கும் போது தொந்தரவு பண்றத அவர் விரும்ப மாட்டாரு. ஓ, நான் அவரை குத்தம் சொல்லல. நான் மீன் பிடிக்கும் போது எந்த தொந்தரவும் எனக்கு பிடிக்காது. ஆனா நான் ஒரு விஷயம் கேக்குறேன். இப்போ உன் பாக்கெட்ல திடீர்னு மாயாஜாலமா ஒரு $5 நோட்டு வந்தா, அப்ப அவர்கிட்ட உங்ககிட்ட யாரோ பேச வந்திருக்காங்கன்னு நீ சொல்ல முடியுமா? அப்பா, இங்க பாருங்க, கொஞ்சம் இங்க வாங்க. நான் மீன் பிடிக்கிறேன். உன் கூட யார் இருக்காங்க? முதல்ல இங்க வாங்க. இந்த இடம் சரியா இருக்கு. இது ஒரு 3 ஏக்கர் இடம். இது பேயோ கடத்தல்காரங்களுக்கு கடலுக்கான நேரடி தொடர்பை கொடுத்திருக்கு. நான் இவரோட சேர்ந்து எதையும் கெடுத்துக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். நீங்க என்ன விக்கிறீங்கன்னு தெரியாது. ஆனா நான் வாங்க தயாரா இல்ல. நான் மீன் பிடிக்க போகணும். நான் கண்டிப்பா உங்களுக்கு எதையும் விற்க வரல. நான் இங்க வியாபார கூட்டாளிய தேடி வந்திருக்கேன். என் பேர் ரிக் சாவேஜ். நான் ஒரு பழம்பொருள் மீட்பு கம்பெனியான அமெரிக்கன் சாவேஜுக்கு சொந்தக்காரன். நம்ம காலடிக்கு கீழே வரலாற்று பழம்பொருட்கள் புதஞ்சு இருக்கலாம். தங்க சுரங்கம் மேல நாம நின்னுகிட்டு இருக்கலாம். என்கிட்ட ஒரு வாடிக்கையான ஒப்பந்தம் இருக்கு. நாங்க கண்டுபிடிச்சு விக்கிற எல்லாத்துலயும் உங்களுக்கு 20% லாபத்தை கொடுக்கறோம். அதுக்கு எனக்கு சம்மதமா இருக்கலாம். ஆனா என் முக்கியமான கவலை, நீங்க வந்து என் முற்றத்தை தோண்டி போட்டு நாசம் பண்ணுவீங்களோன்னு தான். அப்படியே நீங்க எதுவும் கண்டுபிடிக்கலனாலும் எனக்கு ஒரு தொகை உத்தரவாதம் தரணும். சரி, $500 உத்தரவாதம், இல்லனா 20%. எது அதிகமா இருக்கோ அதை கொடுக்கணும். ஆட கடவுளே. ஓ,
அந்த மாதிரி உத்தரவாதம் அளிக்க முடிஞ்சா தேவையில்லையே. ஆனா இது உத்தரவாதம் அளிக்கக்கூடிய வியாபாரம் இல்ல. என்னால முடியாது, உண்மையா என்னால முடியாது. ஆகட்டும், சரி. நம்மளால ஒரு ஒப்பந்தத்துக்கு வர முடியல. நான் திரும்ப மீன் பிடிக்க போறேன். உங்க நாள் நல்லதா இருக்கட்டும் சார். நன்றி சார். ஆகட்டும். இருங்க இருங்க இருங்க. அங்க இருக்கிற மீன்ல என் பேர் இருக்கும். சீக்கிரம் சொல்லுங்க. தெரியும், என்ன நிலைமை எனக்கு எதிரா திரும்பறத நான் விரும்பல. சரி, நான் உங்களுக்கு $500 கொடுக்கறேன். அப்ப நீங்க டீலுக்கு ஒத்துக்கிறீங்க. நன்றி சார். தேங்க்யூ. டெக்சாஸ்ல எல்லாம் உறுதியா இருக்காங்க. அட கடவுளே, என்ன செரிக்? தோண்ட இடம் கிடைச்சிருச்சு. தோண்டுவோம். ஆனா அதுக்காக நான் $500 கொடுக்கறதா உத்தரவாதம் கொடுத்திருக்கேன். ஏன் கொடுத்தீங்க? கண்டுபிடிச்சாலும் பிடிக்கலனாலும் ஏன் இப்படி பண்ணீங்க? உன்னை விரும்புறேன் ரீட்டா. என்ன கேட்டிருக்க? ரொம்ப விரும்புறேன். சரி சரி, வாங்க தோண்டலாம். இந்த கடத்தல்காரங்க கடத்தல் பொருளை சின்ன படகுகள்ல ஏத்திட்டு அதை இறக்க வருவாங்க. அதுல சிலது நிலத்திலேயோ தண்ணியிலயோ, குறிப்பா கரையோரத்துல விழுந்திருக்கலாம். இப்போ கடல் ஓதம் அதிகமா இருக்கு. நாம தண்ணி வடிகிற மட்டும் காத்திருக்கலாம். ரீட்டாவும் நானும் முற்றத்தை அலசும் போது நிக்கும் ஜியும் பேயுவோட ஆழம் குறைவான பகுதிகளில் அலசுவாங்க. இன்னைக்கு நம்ம இந்த வேலையை முடிச்சதுக்கு அப்புறம் கோல்ஃப் மைதானம் திறந்திருந்தா அங்க போய் விளையாடுவோம். நான் தூரத்துல இருந்து அடிச்சாலும் சரியா பந்த விழ வைப்பேன். அது தப்பு நிரூபிக்க நான் அதிக காலம் காத்திருக்க தேவையில்ல. நான் ஒன்னு சொல்லிட்டா, நான் தான் அதிக விலை மதிப்பான பழைய பொருட்களை கண்டுபிடிக்க போறேன். அதுக்கு $100 வேண்டாம். தோக்குறவங்க ஒரு சின்ன தண்டனையை அனுபவிக்கணும். சரியா? என்ன தண்டனை? யார் தோக்குறாங்களோ அவங்க அப்பா கிட்ட இருந்து ஒரு ராக் ஹிஸ்டரி எடுக்கணும். அதுவும் ஏதோ ஒரு ராக் ஹிஸ்டரி இல்ல, ஹேர் மெட்டல் மாதிரி. டீல். நீ தோக்க தயாரா இருக்கியா? குட் லக். நான் இத அகலமா வெட்டணும். என்ன கிடைச்சது? எனக்கு தெரியல. இது என்னன்னே தெரியல. இரு பாக்குறேன். இல்ல, எனக்கு ஒரு ஹிட் கிடைச்சது. குப்பை. அது என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? ஒரு நிமிஷம் இரு. ஆமா, அது ஒரு பேரக்கெட் மாதிரி தெரியுது. இது அவசரப்படாத. இல்ல இல்ல இல்ல, இது ரெண்டும் ஒன்னா இருக்கு. இது ஒரு கார்டு கட்டர். இது சுமாரா 1920கள் காலகட்டத்தை சேர்ந்தது. சீட்டு கட்டு முனைகள் கிழிய ஆரம்பிக்கும் போது அதை சீராக்க இதைத்தான் பயன்படுத்தினாங்க. அந்த வகையில அவங்க புது கட்டுகளை வாங்க வேண்டி இருக்கல. அவங்க கார்டை இங்க வச்சு அதை ட்ரிம் பண்ணுவாங்க. நாம $500 சம்பாதிச்சாச்சா? இல்ல, ஆனா இது நல்ல அறிகுறி. நாம ஒரு காசினோவியை தோண்டினாலே ஒழிய இதை விட துல்லியமான ஒன்ன நம்மால கண்டுபிடிக்கவே முடியாது. ஜி, என்ன? எனக்கு ஏதோ கிடைச்சிருக்கு. ஓ, ஏதோ ஹிட் கிடைச்சதுன்னு சொன்ன. என்னன்னு தெரியல, கனமா இருக்கு. என்னது? அப்போ என்ன இது? எடு. இது என்னன்னு கொஞ்சம் பாரு. வாய்ப்பே இல்ல. நிக்கி, நீ கலக்கிட்ட. இது ஒரு வாக்கர் கோல்ட். ஜி, இதோட மதிப்பு என்னன்னு உனக்கு தெரியுமா? தெரியும். நீ தான் இன்னைக்கு ராக் ஹிஸ்டரி கத்துக்க போறேன்னு நினைக்கிறேன். முதல்ல இதை கொண்டு போய் அப்பா கிட்ட காட்டலாம். வா போலாம். அப்பா கிட்ட எல்லாம் காட்ட மாட்டேன். இது நான் கண்டுபிடிச்சது. பூம் பேபி. இது ஒரு வாக்கர் கோல்ட். இதை கொண்டு போய் அப்பா கிட்ட காட்டலாம். வா அப்பா போலாம். கிட்ட எல்லாம் சொல்ல மாட்டேன். இது நான் கண்டுபிடிச்சது. என்ன? பூம் பேபி. இல்ல, அவனா இருக்காது. என்ன? எனக்கு இப்ப பூம் பேபின்னு காதுல விழுந்தது. அப்பா, இத கொஞ்சம் பாருங்களேன். ஓ, அவங்க விளையாடினாங்களா? ஓ, இது நான் நினைக்கிறதா? அப்படித்தான் நானும் நினைக்கிறேன். ஒரு வாக்கர் கோல்ட்டா? இது ஒரு அதுதான் நானும் சொன்னேன். ஒரு வாக்கர் கோல்ட். இதுதான் டெக்சாஸோட மிகச்சிறந்த துப்பாக்கி. இதேதான் அவங்க 1847 டெக்சாஸ் ரேஞ்சருக்காக வெறும் 1000 மட்டுமே செஞ்சாங்க. இதுதான் உலகத்திலேயே அதிக விரும்பப்படுற, தேடப்படுற, சேகரிக்கப்படுற பிஸ்டல்கள்ல ஒன்னா இருக்கு. நாம அமெரிக்கன் சேவஜ் சரித்திரத்திலேயே மிகப்பெரிய கணத்தை பத்தி பேசிக்கிட்டு இருக்கலாம். என்ன மதிப்பு இருக்கும்? இது மட்டும் நிஜமா இருந்தா $1,00,000 கிடைக்கும். நான் சும்மா சொல்லல. இதுக்கு ஏகப்பட்ட பணம் கிடைக்கிறது மட்டும் இல்ல, இந்த வருஷம் முழுக்க சம்பாதிக்கிற பணத்தை இதுல அள்ளிடலாம். உற்சாகத்துல நடுக்கமா இருக்கு. சரி, இதோட சீரியல் நம்பரை கண்டுபிடிச்சாகணும். எல்லா ஒரிஜினல்கள்லயும் ஏல இருந்து ஈ வரைக்குமான சீரியல் எண்கள் இருக்கும். இங்க என்ன எழுதி இருக்கு? எனக்கு சரியா தெரியல. ஓ, இது 9. இது ஒரு ரீப்ரோ.
1980கள்ல தயார் செய்யப்பட்டதா இருக்கலாம். ஒரு வால் ஹேங்கருக்கு கிடைக்கக்கூடிய அளவு $50 கிடைக்கலாம். அது பெரிய வித்தியாசம். $1,00,000 எங்க, $50 எங்க? இதத்தான் ஒரு பஸ் கில்லும்பாங்க. போச்சு. இதையே தண்ணியில தூக்கி போட்டாங்க. யாரோ அதை போட்டிருப்பாங்க. ஆனா இது பரவாயில்ல, சோர்ந்து போயிடாதீங்க. நாம தொடர்ந்து வேட்டையாடலாம். நீங்க தொடர்ந்து வேட்டையாடுங்க. நாம சரணடையவே கூடாது. இப்படி ஒரு 5 நிமிஷத்துல $1,00,000 தினசரி நாங்க இழக்கிறது இல்ல. இதுவரை $500 இழந்திருக்கோம். அதிகாரப்பூர்வமா நாங்க கேல்வெஸ்டோன்ல எதையும் சாதிக்கல. ஆனா நான் ஒரு முடிவுக்கு இப்பவே வரல. சரி, இப்போ ஓதம் குறைவா இருக்கு. நான் காத்துக்கிட்டு இருக்கேன். கடத்தல்காரங்களோட பழமையான பொருட்கள் கரையோரமா மண்ணுல புதைஞ்சிருக்கும். நாங்க இந்த கரையில அலசி பார்க்கணும். இதுதான் நம்ம கடைசி நம்பிக்கை. ஒவ்வொரு முறை ஒரு சூறாவளி ஏற்படும் போதும் இங்கதான் எல்லாம் செட்டில் ஆகும். அதுக்கப்புறம் இந்த உடைஞ்ச செங்கல்லும் கான்கிரீட்டும் அதுக்கு அடியில இருக்கிற எந்த ஒரு பழமையான பொருளையும் பாதுகாப்பா வச்சிருக்கோம். இங்கதான் எந்த ஒரு நல்ல பொருளும் இருக்க முடியும். நாம செய்ய வேண்டியது இந்த குப்பையை அகற்றிட்டு அடுக்கு அடியில ஸ்கேன் செஞ்சு பார்க்க வேண்டியதுதான். இத கையால செய்யறதுங்கிறதுக்கு 1 வாரம் ஆகும். இப்ப நிலைமை என்னன்னு தெரியுது. ரிக் எப்படியும் நம்மள கனரக கருவி தேவைப்படுற நிலைமைக்கே கொண்டு போயிடுவாரு. ஆனா எதுக்காக செய்யறாருன்னு தெரியாது. நான் ஒரு போன் கால் பண்ணிட்டு வரேன். இந்த கரையோரத்தை நாம சீக்கிரமா கிளியர் பண்ணணும். எஸ், சீக்கிரம் வா. இன்னும் கொஞ்சம். ஓகே, இப்ப பக்கெட்டை கீழே அனுப்பி அப்படிதான் எடுக்க ஆரம்பி. ஓகே, அப்படிதான் ஜி. நல்லா இருக்கு. அடுத்து வா. அப்படியே கீழே இறக்கி அள்ள ஆரம்பி. கீழே இறக்க, அப்படியே அள்ள ஆரம்பி. பிரமாதம். நல்லா இருக்கு. இதுதான் நாம பணம் பண்ண கடைசி வாய்ப்பு. நாம இந்த கரையோட 1 சதுர அங்குலத்தை கூட விடக்கூடாது. ஏய் ஜி, என்னாச்சு? இங்க வந்து பாரு. எனக்கு சத்தம் கேக்குது. இதோ இங்கதான் வந்தது. ரொம்ப பலமா இருந்தது. ஏதோ பெருசா இருக்குன்னு நினைக்கிறேன். ச்சே, இது நல்லா ஆழமா இருக்க. ஓ, அதோ இருக்க. இதை நான் தான் கண்டுபிடிச்சேன்னு நீ ஒத்துக்கிறியா? சரி, முதல்ல இதோட மதிப்பு என்னன்னு பார்க்கலாம். வெளியே இழுக்க முயற்சி பண்ண, எடுக்க முடியுதான்னு பார்க்கலாம். வாய்ப்பே இல்ல. இது ஒரு சக்கலக். சக்கலக்னா என்ன? இது ஒரு பழைய கேசினோ ஆட்டம். இதுல 3 டைஸ் இருக்கும். மொத்த கூண்டும் சுழலும். அதுக்கப்புறம் பந்தயம் கட்டணும். ஜெயிச்சா உனக்கு பணம் கிடைக்கும். சரி, நம்ம பெட் விஷயத்துக்கு வரலாம். இதுக்கு எவ்வளவு மதிப்பு இருக்கும்? மதிப்பு ஒரு $700 இருக்கலாம். ரொம்ப சந்தோஷம். என் கண்டுபிடிப்புக்கு உதவி செஞ்சதுக்கு நன்றி. உங்களுக்கு ஏதாவது கிடைச்சதா? ஆமா. என்ன கிடைச்சது? எனக்கு தெரியல. என்னது இது? உங்களுக்கு தான் தெரியும். ஓ, இத பாத்தியா? இது ஒரு கேல்வெஸ்டோன் டாக் ஒர்க்கர்ஸ் பேட்ச். நான் தான் இங்கேயும் அங்கேயும் கடத்தல்ல ஈடுபடுற ஆள்னா நான் செய்யற வேலைய பத்தி தெரிஞ்சிருக்கிற துறைமுக பணியாளர்கள் எனக்கு தேவையா இருக்கும். கேல்வெஸ்டோன்ல இருக்கிற எல்லாரும் இதுல ஈடுபட்டாங்க. இதுக்கு மதிப்பு இருந்தா இதோட விலை $250 இருக்கலாம். அவ்வளவுதான். ஓ, சந்தோஷமா இருக்கு. வாங்க, நாம தோண்டிக்கிட்டே இருக்கலாம். நிக், நிக், என்ன? இங்க நல்லா ஹிட் கிடைக்குது. இது அகலமா வெட்டணும். என் பழைய பொருளை நான் வீணாக்க விரும்பல. நம்ம பழம் பொருள்னு சொல்றியா? இல்ல 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 இல்ல. ஓ, இது என்ன பொருள்? இது என்ன பொருள்? இப்போ உனக்கு கோவம் வரப்போகுது. ஏன்? உனக்கு யார பிடிக்கும்? வாரன், ஃபயர் ஹவுஸ். அப்பா இங்க வாங்க. ஒன்னு எடு. என்னாச்சு உனக்கு? என்ன 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 கிடைச்சது? என்ன கிடைச்சது? ஓ, ஓ, டெக்சாஸ் கூட வச்சுக்காதீங்க. ஈ, ஓ, பூம் பேபி. ஹா, இத பாரு. இது டெக்சாஸ் மிலிட்டிய பக்கிள். இது டெக்சாஸ் மிலிட்டிய வீரர்களுக்கு கொடுக்கப்பட்டது. இவங்க கடைசியில டெக்சாஸ் ரேஞ்சர்ஸா மாறினாங்க. இவங்க தான் சட்ட அமலாக்கத்துக்கு நாட்டுல மிக பிரபலமான அமைப்புகள்ல ஒன்னா இருந்தாங்க. இந்த பக்கிள் 1850கள்ல செய்யப்பட்டதா இருக்கலாம். இதோட விலைன்னு பார்த்தா நமக்கு சுமார் ஒரு $2000 கிடைக்கலாம். ஆமா. பூம் பேபி. ரொம்ப மோசம். ஜி, அவன்கிட்ட என்ன பிரச்சனை? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, அவன் சரியாயிடுவான்.
அவ ஏன் கோமா இருக்கா? ஏய் ஒரு நிமிஷம் ஓதம் திரும்பி வருது பாரு. நாம நிறைய விஷயத்த சரி செய்யணும். இப்ப நாம கொஞ்சம் பணமும் பண்ணலாம். இப்ப எல்லாத்தையும் மூட்டை கட்டிட்டு வெளியேறலாம். கமான். நான் வளமான வரலாற்று பக்கத்தை சேர்ந்த பழம் பொருட்களை விற்கும் போது எனக்கு ஒரே ஒரு வாடிக்கையாளர் தான் ஞாபகத்துக்கு வருவாரு. அவர் நியூ ஓர்லியன்ஸ்ல இருக்காரு. இந்த பழம் பொருட்கள் எல்லாம் ஜூலியோட இடத்துக்கு ஏற்றவைன்னு தெரியும். என்கிட்ட இருக்கிறத பாக்க ரெடியா? உங்ககிட்ட என்ன இருக்குன்னு காட்டுங்க. முதல் பொருள் அத இப்ப வெளியே எடுக்கிறேன் பாருங்க. எக்ஸாக்டா இது என்னன்னு எனக்கு தெரியும். அது செக் ஆர் லாக். இது ஒரு ஹவுஸ் ஜெயிக்கிறதுக்கு உருவாக்கப்பட்ட ஒரு பழைய ஆட்டம். அந்த ஆட்டத்துல நீங்க டைஸ தொட முடியாது. சோ இந்த ஆட்டம் ரிஸ்க் செய்யப்படலாம். இதுவும் கூட சூதாட்ட விஷயத்துல தான் இடம்பெறும். இது ஒரு கார்ட் ட்ரிம்மர். ஏமாத்த நினைக்கிறவங்க அதுல மார்க் பண்ண முயற்சி செய்யறவங்களால முடியாதபடி கார்டுகளை ட்ரிம் பண்ணிடும். இத நியூ ஆர்லியன்ஸ்ல எப்படி பயன்படுத்துவோம்னா, நீங்க ஏமாத்தும் போது பிடிப்பட்டீங்கன்னா உங்க விரல் இதுல வைப்போம். அங்க யாரு சீட்டு கட்டல ஏமாத்துறவங்க தெரிஞ்சு போகும். இது அருமையான கண்டுபிடிப்பு, எனக்கு பிடிச்சு. நாங்க எடுத்த அடுத்த பொருள் கண்டிப்பா மிக சிறப்பானதும் கூட. இது டெக்சாஸ் மிலிஷியா பெல்ட் பக்கல். இது நிஜமா இருக்குது. 100 ஆண்டுகள் கழிச்சு கூட இதுல விவரங்கள் தெரியுது பாருங்க. இந்த பெரிய டெக்சாஸ் ஸ்டார சுத்தி ஒவ்வொரு சின்ன இலையையும் பார்க்கலாம். இது சுத்தமான டெக்சாஸ் சரித்திரம். இத பாருங்க, எனக்கு உங்க கூட வியாபாரம் செய்ய பிடிக்கும், நேரம் செலவு செய்ய பிடிக்கும். ஆனா இந்த கட்டத்துல நாம வியாபாரத்தை பேசலாமா? ஏன் எண்ணிக்கை ரொம்ப நியாயமானது, ரொம்ப நேர்மையானது. அது $6000 எனக்கு வேணும். இதை நான் என் வீட்டுல வச்சுக்க வாங்கல. இதை நான் மறுபடியும் விற்க தான் வாங்குறேன் ரைக். அந்த விலைக்கு தான் நானே அவங்களுக்கு விற்பேன். நான் இன்னும் சரியான விலையை எதிர்பார்த்தேன். 3000. 3000-மா? நான் அந்த பக்களை மட்டுமே அந்த விலைக்கு விற்பேன்னு. என்கிட்ட ஒரு பார்வையிலேயே கேல்வெஸ்டோனோட சரித்திரமே இருக்கு. சரி, அப்போ $5000 தாங்க. ரைக், உங்களுக்கே தெரியும் நான் 5 மணி நேரம் வண்டியை ஓட்டிட்டு இங்க வந்திருக்கேன். நான் பணம் பண்ணி ஆகணும். நான் வேணா ஒரு 4000 தரேன். நாம ரொம்ப நெருங்கி வந்துட்டோம். நீங்க இன்னும் கொஞ்சம் மேல வந்தா நான் கொஞ்சம் கீழே இறங்கினா சரியாயிடும். ஏன் $4500 முடிக்க கூடாது? எல்லாருக்குமே சந்தோஷமா இருக்கும். சரியான டீலும் கூட. என்ன சொல்றீங்க? சரி, நான் ஒத்துக்கிறேன். சந்தோஷம். 4500. கேல்வெஸ்டோன்ல பெரிய சூதாட்டம். ஆனா முடிவுல சாவேஜ் ஹவுஸ் எப்பவுமே ஜெயிக்கும். அதுல சந்தேகமே வேண்டாம். இந்தாங்க $900. வாவ், பிரமாதம். என் கையில இவ்வளவு பணம் இருந்ததே இல்ல. ஜிம்முக்கும் ஜாக்குக்கும் அவங்க பங்க கொடுத்து மத்த செலவுகளுக்கு ஒதுக்கின அப்புறம் சாவேஜ் லாபமான $3200 கிளம்புறோம். அப்பா என்ன? ஒரு நிமிஷம். என்ன சொல்லு? நான் உங்ககிட்ட ரொம்ப நாளா கேட்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். எனக்கு கொஞ்சம் ஹேர் மெட்டல் பத்தி சொல்ல முடியுமா? உங்கள யாராவது வந்து கேட்க மாட்டீங்களான்னு நானே ரொம்ப காலமா எதிர்பார்த்துட்டு இருந்தேன். ஆமா, அதுக்கு என்னால உதவ முடியும். இத கற்பனை பண்ணிக்க. 1986ல ரொனால்ட் ரீகன் தான் ஜனாதிபதியா இருந்தாரு. இசை பெரிய அளவுல உருவாயிட்டு இருந்தது. எங்க பார்த்தாலும் ஹெவி மெட்டல் பேண்டுகளா இருந்தது. பெரிய முடி, ஸ்பாண்டெக்ஸ், லெதர் ஃபிளையிங் வி கிட்டார்கள்னு இருந்தது. உலகத்தோட மிகப்பெரிய ஆல்பம் செரி பாய் பாய் மை பாய்ஸ் வாரண்ட் இங்கதான். நாம இப்போ வர்ஜீனியால ஜேம்ஸ் டவுன்ல இருக்கோம். நம்ம வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிறது ரொம்பவே நல்லா இருக்கு. அமெரிக்கால இருக்கிற ரொம்ப பழைய குடியிருப்பு பகுதி ஜேம்ஸ் டவுன் தான். இங்கதான் நமக்கு பழக்கமான அமெரிக்கா பிறந்தது. இங்க நமக்கு என்ன கிடைக்கும்? ஜேம்ஸ் டவுன்ல இருக்கிற நல்ல விஷயம் என்னன்னா, இதுல சரித்திரம் நிறைஞ்சிருக்கு. 1607ல ஆங்கிலேய முதலீட்டாளர்கள் ஜேம்ஸ் டவுன் குடியிருப்பை உருவாக்குனாங்க. அவங்க செல்வத்துல செழிச்சதுனால ஜேம்ஸ் நதியை ஒட்டி வேகமா பரவ ஆரம்பிச்சாங்க. வட அமெரிக்கால முதல் வெற்றிகரமான குடியிருப்பை இது குறிக்கிறதால கலை பொருளுங்களை சேகரிக்கிறவங்களுக்கு கனவா இருக்கிற பொருளுங்க இங்க கிடைக்க போகுது. ஜேம்ஸ் டவுன் பகுதியில நிறைய ஏரிகளும் குளங்களும் இருக்கு. அதனால நம்ம தண்ணியில இறங்க வேண்டியதா இருக்கலாம். சுவாசிக்க என்னோட ஹூக்காவை கொண்டு வந்திருக்கேன். தண்ணியில இறங்க வெட் சூட் இருக்கு. அதனால 10-12 மீட்டர் ஆழம் வரைக்கும் போக முடியும். உலர்வான இடத்தை விட தண்ணியில இருந்து பொருளுங்களை மீட்கும் போது நிறைய தடைகளை தாண்டி வர வேண்டி இருக்கும். சரி, இது ரொம்ப ஆபத்தானதும் கூட. ஜேம்ஸ் டவுன் தீவில் இருக்கிற ஆரம்பகால குடியிருப்பு சரித்திர ரீதியா பாதுகாக்கப்பட்ட இடமா இருக்கு. அதனால கலை பொருட்களை தேடுறதுக்கான எங்க இடம் ஜேம்ஸ் டவுனை விட தொலைவுல இருக்கு. அங்கதான் 2ஆம் கட்டமா குடியிருப்புகள் ஏற்பட்டது. முதல்ல நாங்க வெளிப்புறத்துல பெரிய அளவுல பறந்து இருக்கிற 15 நிலங்களை தான் குறி வைக்க போறோம். இந்த சுத்து வட்டாரம் ரொம்ப நல்லா இருக்கு. சரி, வாங்க வேலையை ஆரம்பிக்கலாம். போய் அனுமதி கேளுங்க. ஏதாவது இடத்த கண்டுபிடிங்க.
குட் மார்னிங் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நாங்க தகராறு பண்ண வரல. என் பேர் ரிக் சாவேஜ். நான் அமெரிக்கன் சாவேஜ்ங்கிற கம்பெனியை நடத்துறேன். நாங்க கலை பொருட்களை மீட்டெடுக்கிறோம். உங்க உடைமைகளுக்கு அடியில பல்லாயிரக்கணக்கான டாலர்கள் மதிப்புள்ள குடியேற்ற கால சின்னங்கள் பதிஞ்சிருக்கலாம்னு இங்க ஆராய்ச்சி காட்டுது. அதுக்கு நான் என்ன பண்ணணும்? நாங்க தோண்டி பாக்குறதுக்காக ஒரு இடத்தை தேடிக்கிட்டு இருக்கோம். கலை பொருளுங்க கிடைக்குதான்னு பாக்குறோம். அத சந்தை விலையில வித்து கிடைக்கிற பணத்தை நிலத்தை தோண்டி பார்க்க அனுமதி கொடுத்தவங்களோட பங்கு போட்டுப்போம். எனக்கு விருப்பம் இல்ல. அப்படி சொல்லாதீங்க, நல்ல பணம் கிடைக்கும். எனக்கு தேவையில்லை. பரவாயில்ல. பணக்காரங்க இருக்கிற இடத்துல தோண்ட அனுமதி கிடைக்கிறது ரொம்பவும் கஷ்டம். ஏன்னா இது மாதிரி 1000-2000 டாலர்கள் எல்லாம் இவங்களுக்கு சில்லற காசு மாதிரி. அதனால வரலாற்றை பாதுகாக்கிறது எதுன்னே தெரியல. எனக்கு இதுல கொஞ்சம் கூட இஷ்டமே இல்ல. அதனால நாங்க இங்க செய்யற வேலை அமெரிக்க சரித்திரத்துக்கு ரொம்ப முக்கியமானதுன்னு வலியுறுத்தணும். விலைமிக்க சரித்திர கலைப்பொருட்களை தோண்டி எடுக்க உங்களுக்கு என்ன உரிமை இருக்கு? ஏன்னா இந்த கலை பொருளுங்க எல்லாம் அழியுது. 2 தெரு தாண்டி போனீங்கன்னா அங்க மால் கட்டிக்கிட்டு இருக்காங்க. ஏக்கரா கலை பொருளுங்க மண்ணால மூடப்படுது. அதெல்லாம் வெளியில கொண்டு வர வழியே இல்லாம போயிடும். அமெரிக்க வரலாற பாதுகாக்கிறதுல உதவ எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குமான்னு பாக்குறோம், அவ்வளவுதான். அதுக்கு நான் அனுமதிக்க மாட்டேன். சரி. ஏய் காய்ஸ், என்னாச்சு? பிரமாதமான இடம், ஆனா வேலை நடக்காது. பணத்தால இவங்களை தூண்ட முடியல. வரலாற சொல்லியும் பார்த்தேன், பிரயோஜனம் இல்ல. நம்ம திறந்த வெளியிலயும் கிராமத்திலயும் பார்க்கலாம். என்ன சொல்றீங்க? சரி போகலாம், வாங்க போலாம். சரி. நதியோட போக்குல போனா நிறைய நிலம் இருக்கும், ஆனா அதையெல்லாம் விலகி இருக்கு. இது ஆபத்தானது, ஏன்னா இதனால கிடைக்கக்கூடிய லாபமும் கிடைக்காது, நேரமும் வீணாகும். அடுத்தது ஒரு சின்ன ஏரிக்கு பக்கத்துல இருக்கிற வீட்டுல நின்னோம். இங்கேயும் ஒரு குடியிருப்பு இருந்ததா எங்க ஆராய்ச்சி காட்டுது. அதெல்லாம் இருந்ததுக்கான கண்கூடான தடயம் 400 வருஷங்களுக்கு முன்னால அழிஞ்சிடுச்சு. ஆனா இங்க இருக்கிற நிலத்திலயும் நீர்லயும் இன்னும் கலை பொருட்கள் நிறைஞ்சிருக்கலாம். தண்ணி இருக்க பார்த்து. ஓ ஆஹா, ரொம்ப அழகா இருக்கு. சரி, எல்லாரும் கொஞ்ச நேரம் பேசாம உட்காருங்க. எப்படியாவது அனுமதி வாங்குங்க. ஹலோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. நீங்க எப்படி என் இருக்கீங்க? பேர் ரிக் சாவேஜ். கலை பொருளை மீட்கிற அமெரிக்கன் சாவேஜ்ங்கிற கம்பெனியா நான் நடத்துறேன். இந்த இடத்தை நாங்க ஆராய்ச்சி பண்ணோம். இங்க குடியிருப்புங்க இருந்ததுன்னு எனக்கு தெரியும். உங்க சொத்து அந்த குடியிருப்புக்கு மேலதான் இருக்கு. ஜேம்ஸ் டவுன் பகுதியை சேர்ந்த குடியிருப்பு சம்பந்தப்பட்ட கலை பொருளுங்களை நாங்க தேடி வந்திருக்கிறோம். கலை பொருளுங்க கிடைச்சா அதை நாங்க மார்க்கெட்ல வித்து லாபத்தை உங்களோட பங்கு போட்டுப்போம். அப்படின்னா நீங்க எங்க நிலத்தை தோண்ட போறீங்களா? அங்க இங்கன்னு எல்லா இடத்துலயும் பள்ளம் தோண்ட போறீங்களா? ஆமா, ஆனா நாங்க கிளம்பும் போது எல்லாத்தையும் திரும்ப மூடிடுவோம். அதனால உங்க சொத்து நாசமாயிடும்னு நீங்க கவலைப்பட வேண்டாம். சரி. என்ன கிடைக்குதோ அதுல உங்களுக்கு 20% கொடுப்போம். அதாவது 80க்கு 20ன்னு பிரிச்சுக்கலாம். 50-50ன்னு பங்கு போட்டுக்கிட்டா சரியா இருக்காதா? எனக்கு செலவு இருக்கிறதுனால 50க்கு 50ன்னு பங்கு போட்டுக்கிட்டா எனக்கு நஷ்டமாயிடும். அதனால 70க்கு 30ன்னு பங்கு போட்டுக்கலாம். 40க்கு 60ன்னு சம்மதிப்பீங்களா? உங்ககிட்ட ஏரி இருக்கிறதுனால படகும் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதை கொடுப்பீங்களா? ஆமா, நான் பின்பக்கமா படகு வச்சிருக்கேன். உங்க படக எனக்கு வேலை செய்ய கொடுத்தீங்கன்னா நான் 65க்கு 35ன்னு சம்மதிக்கிறேன். 65க்கு 35 என் படகை பயன்படுத்துவீங்களா? சரி, எடுத்துக்கோங்க. சரி சார், தேங்க்யூ வெரி மச். நல்ல செய்தி கொண்டு வந்திருக்கேன். அப்படியா? இந்த இடம் இவருக்கு சொந்தமா இருக்கு. இதுல நமக்கு தோண்ட அனுமதி கொடுத்திருக்காரு. சரி வாங்க போலாம். பிரமாதம். இது ஒரு காவியமா இருக்க போது. வெளிச்சம் குறையறதுக்குள்ள வேலையை முடிக்க நாம பிரிய போறோம். நம்ம கிட்ட இருக்கிற அந்த கால மேப் படி இங்க மேற்குல ஒரு பள்ளிக்கூடமும் ஒரு சர்ச்சும் இருந்தது. அதனால பாபும் ரூவும் அந்த பக்கம் பாருங்க. ஜியும் நானும் கிழக்குல ஊர்ல வீடுங்க இருந்த மீதி பாகத்தை பாக்குறோம். காட்டையும் வயலையும் பார்த்துட்டு ஏரி கிட்ட வந்ததும் நாம ஒன்னா சேர்ந்துருவோம். இது என்னது? ஹே ரூ, என்ன கிடைச்சிருக்கு? இது என்னன்னு தெரியுமா? எனக்கு தெரியாது. இது ஒரு வெடிகுண்டு. இது 1600 1700 ஆரம்பங்கள்ல சேர்ந்ததா இருக்கும். இதோட திரி எங்க போச்சுன்னு பாருங்க. இதுல வெடிமருந்து நிரம்பி இருக்கு. அதுக்கப்புறம் இதுல உலோக துண்டுகள்லாம் இருக்கும். இதுவும் உடையும். இந்த திரிய பத்த வச்சா இது டமால்னு வெடிக்கும். ஓ, நாம சரியான இடத்துல தான் இருக்கோம். அதுதான் இதுக்கு நிரூபணம். இது 17ஆம் நூற்றாண்டு பொருள். சரி வாங்க போலாம். எனக்கு ரொம்ப ஆவலா இருக்கு. எனக்கும் தான். இங்க இன்னும் நிறைய பொருளுங்க கிடைக்கணும். என்ன கிடைச்சது? மஸ்கெட் பந்து. இதுக்கெல்லாம் ஒண்ணும் விலை கிடைக்காதுல்ல?
கிடைக்காது. இதுக்கு $3-4 தான் கிடைக்கும். ஆனா இங்க வேற ஏதோ என் கண்ணுல படுது. ஓ ஆமா, இங்க பாரு, அந்த மஸ்கெட் பந்துக்கு கீழே தான் எனக்கு சத்தம் கேட்டது. ஓ இதுதான், இது வெங்காய பாட்டில். இதெல்லாம் கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். இதெல்லாம் வெங்காய வடிவத்துல இருக்கிறதுனால வெங்காய பாட்டில்னு பேர் வந்தது. என்ன இத பார்த்தா வெங்காயம் மாதிரியே இருக்கும். இதுல என்ன கொண்டு போயிருப்பாங்க? இதோட நிறத்தை வச்சு பார்த்தா இதுல விஸ்கி, போர்பன் மாதிரி மதுவா கொண்டு போயிருப்பாங்க. இது ஜேம்ஸ் டவுன்ல முதல்ல குடியேறினவங்க காலத்து தான் இருக்கும். அந்த தோட்டாவை இடிக்காம இருந்திருந்தா இது நிச்சயமா நமக்கு கிடைச்சிருக்காது. இதுக்கு எவ்வளவு கிடைக்கும்னு நினைக்கிறீங்க? ஓ, இந்த பாட்டிலோட விலை $400 இருக்கும். இது ரொம்ப அருமையான பாட்டில். நாம காட்டுல நல்லா பார்த்துட்டோம், வயல்லையும் நல்லா பார்த்துட்டோம். இன்னும் ஒரே ஒரு இடத்தை தான் பார்க்க பாக்கி இருக்கு. வாங்க நாம ஏரிக்கு போகலாம். இந்த நிலத்துல உலர்வா இருக்கிற பகுதியை எல்லாம் பார்த்தாச்சு. 2 பொருளுங்க தான் கிடைச்சது. இதுல லாபம் எதுவும் கிடைக்க வாய்ப்பே இல்ல. நமக்கு ஏரியில ஏதாவது கிடைக்கணும். குடியேறினவங்க அதுல ஏதாவது வேண்டாத பொருளுங்களை போட்டு இருக்கலாம். எப்பவாவது கொள்ளையடிக்க வந்த பௌஹாட்டன் இந்தியர்கள் கிட்ட இருந்து இந்த இடத்தை பாதுகாக்க விலை மதிப்பான பொருளை அதுல ஒளிச்சு வச்சிருக்கலாம். இங்க எதையாவது கண்டுபிடிக்கணும், இல்லனா பிரயோஜனமே இல்ல. தயார் பண்ணு, அத ஏரியில ஓட்டிட்டு போய் அங்க போலாம். புதையல கண்டுபிடிக்கலாம். சரி ரோனி, தயாரா? இதுக்காக தான் காத்துக்கிட்டு இருந்தேன். ஞாபகம் வச்சுக்கோங்க, பாதுகாப்பு தான் முக்கியம். ஏதாவது ஆச்சுன்னா உங்களை இழுத்துடுவோம். உங்களை கரைக்கு கொண்டு வந்து உங்க மேல வெந்நீரை ஊத்துவோம். இப்ப நான் ரொம்ப உற்சாகமா இருக்கேன், ஆனா ரொம்ப கவனமா இருக்கணும். இங்க எது வேணா தவறாகலாம். தண்ணி ரொம்ப சில்லுன்னு இருக்கு. 15 நிமிஷத்துக்கு மேல நான் தண்ணியில இருந்தா ஜன்னி ஏற்படலாம். சரி, ஆரம்பிங்க. இந்த வேலைக்கு சரியான கருவிகள் வேணும். எங்க கிட்ட மைன் லேப் எக்ஸ்காலிபர் மெட்டல் டிடெக்டர் இருக்கு. இது தண்ணி கடியில உபயோகிக்க வடிவமைக்கப்பட்டிருக்கு. ஹோக்கா சுவாச குழாயிலையும் நான் கவனமா இருக்கணும். ஏன்னா அது வேலை செய்யலைன்னா ரூம் மூச்சு விட முடியாது. அது துண்டிச்சு போனாலோ இல்ல எதுலயாவது சிக்கினாலோ அவர் முழுகிடுவாரு. தண்ணியில சரியா பார்க்க முடியாததால நான் கலைப்பொருள் பக்கத்துல நீந்தினாலும் அது என் மெட்டல் டிடெக்டர்ல பதிவானாலே தவிர அது கண்ணுல படாம இருக்க வாய்ப்பு இருக்கு. இங்க ரொம்ப சில்லுன்னு இருக்கு. கீழே மூச்சு விடுறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. நீங்க ரொம்ப வெளிரி போயிட்டீங்க. எனக்கு தெரியும். இங்க ஏதோ பெருசா இருக்குன்னு சிக்னல் காட்டுச்சு. ஏதோ ரொம்ப பெருசா இருக்கு. என்னன்னு தெரியல. அதை சுத்தி தோண்டி பார்க்கணும். அப்பதான் எனக்கு கிடைக்கும். ஏன்னா அது பண்டல்ல புதைஞ்சிருக்கு. எங்க திரும்பி போலாம் வாங்க. அவங்கள பார்த்து விவரத்தை சொல்லி என்ன செய்யலாம்னு கேட்கலாம். சரி, படக பிடிங்க. உன் கைய கொடு. ஜாக்கிரதை, அவர் நடுங்குறாரு. முதல்ல டவலால போத்தலாம். என்ன கிடைச்சது? என்ன கிடைச்சது சொல்லுங்க. ஏரி முழுக்க தேடி பார்த்தேன். ஒரே ஒரு சிக்னல் தான் கிடைச்சது. பெரிய சிக்னல், பலமா இருந்தது. நீங்க பெரிய சிக்னல்னு சொன்னா நான் ஏதோ அது ஹன்லி நீர்மூழ்கி கப்பல்னு நினைச்சுக்குவேன். கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்க. என் காது கிழிற அளவுக்கு கேட்டது. ஓ அப்படியா? அது கிட்டத்தட்ட 1.25 மீட்டர் நீளமாவது இருக்கும். இரும்பு மாதிரி இருந்தது. அடியில இந்த அளவுக்கு அது வண்டல் இருக்கும். அங்க என்ன இருக்குன்னு எனக்கு எப்படி தெரியும்? அந்த மாதிரியான ஒரு பொருளை மேல கொண்டு வரணும்னா எனக்கு தண்ணி கடியில தோண்டி எடுக்கிற சாதனம் வேணும். அதுக்கு நிறைய செலவாகும். அதனால என்ன இருக்குன்னு நிச்சயமா தெரியணும். அது ஏதோ நல்ல பொருள் தான். நிச்சயமா ஏதோ நல்லதா தான் இருக்கும். நாம ரொம்ப சிக்கனமா இருந்திருந்தா இவ்வளவு தூரத்துக்கு வந்திருக்க முடியாது. என்னதான் ஆகுதுன்னு பாத்துருவோம். நாம எல்லாரும் நினைக்கிறத விட பெருசா ஏதாவது நமக்கு கிடைக்கலாம். தண்ணியில இருந்து 1.5 டன் எடையை இழுக்கக்கூடியதா பட்டிகளோட இருக்கிற கிரேனை நான் கொண்டு வந்தேன். பத்ரம், இதத்தான் கலை பொருளை மீட்கிற கம்போன்னு சொல்றோம். பெருசா ஒன்ன நாங்க இப்போ எடுக்க தயாராகிக்கிட்டு இருக்கோம். சரி வாங்க, இந்த ராட்சச இயந்திரத்தை தண்ணி கடையில இருந்து பொருளை எடுக்க வைக்கலாம். கொஞ்சம் பணம் சம்பாதிக்கலாம். தயாரா? வேலை செய்யலாம் வாங்க. கேட்க நல்லா இருக்கு. சரி, நம்ம திட்டம் என்னன்னா, நான் தண்ணியில இறங்கினதும் என்கிட்ட கயிறை கொடுங்க.
நான் கீழே போய் எப்படியாவது அதோட சேர்த்து கட்டுறேன். சரி, நான் மேல திரும்பி வருவேன். நம்ம கரைக்கு போய் அதை கட்டியாச்சுன்னு ரிக்கிட்ட சொல்லலாம். அதை மேல இழுக்கிறது அவங்க வேலை. ஓகே, அது எங்க இருக்குன்னு உங்களுக்கு தெரியும்ல? அதுதான் கொஞ்சம் கஷ்டம். எனக்கு சில நிமிஷங்கள் ஆகலாம். உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா எனக்கு சொல்லிடுங்க. ரொம்ப நேரம் தண்ணிக்குள்ள இருக்காதீங்க. அடச்சா. சரி, கீழே இறங்குங்க. ஓகே, வெற்றியோட வாங்க. நாம இதுல நிறைய பணத்தை செலவழிச்சிருக்கோம். ரூவோட தீர்மானத்துக்கு நான் மதிப்பு கொடுக்கறேன். ஆனா அவர் எதையும் கண்டுபிடிக்கலன்னா நான் வேலையை நிறுத்துவேன். மேல வாங்க ரூ. ஜி, ரூ தண்ணிக்குள்ள போய் ரொம்ப நேரம் ஆச்சு. என்ன நடக்குது? எனக்கு தெரியாது. கயிறை நான் 2 தடவை இழுத்தேன். அவர் பதிலே சொல்ல. கிடைச்சிடுச்சு. சரி, பார்த்து மேல வாங்க. ஒன்னும் ஆகலையே. இல்ல, என்ன கிடைச்சிருக்கு ரூ? எனக்கு தெரியல. அதை சுத்தி காட்டின பக்கவட்டுல தோன்ற மாதிரி ஆயிடுச்சு. திரும்பி போய் அதை இழுக்கலாம் வாங்க. பெருசா ஏதோ கிடைச்சிருக்கு. கொக்கில மாட்டிட்டீங்களா? என்னால முடிஞ்ச அளவுக்கு கொக்கில மாட்டினேன். ரொம்ப பெருசு, ரொம்ப கணம். அதுக்கு கீழ்பக்கம் போய் கயிறால சுத்தி காட்டினேன். அது நல்லா இருந்தாகணும். அதை கண்டுபிடிக்க ஒரே வழிதான் இருக்கு. சரி, வாங்க மேல இழுக்கலாம். என்ன நீங்க தயாரா? நான் தயார். என்னன்னு இப்ப தெரிஞ்சிடும். எனக்கு ஆர்வமா இருக்கு. ஊஹா. கொக்கில மாட்டி இருக்கீங்க. இப்போ நாங்க அதை மேல இழுத்து சீக்கிரம் அந்த பக்கமா ஆட்ட போறோம். என்ன அது? என்னது அது? என்னது பாப்? இது நான் நினைக்கிற பொருள் தானா? இது நிஜம்தானா? ஆமா, வெற்றி அடைஞ்சிட்டோம். ஆமா ஆமா, இது ஒரு ஆங்கிலேய பீரங்கி. இது 1700கள் முடிவுல கொண்டு வந்திருப்பாங்க. இது 12 பவுண்டர். இது ஒரு 5.5 கிலோ பீரங்கி. இது 5.5 கிலோ குண்ட வீசி எரிஞ்சது. இது ஸ்காட்லாண்ட்ல கேரன் தொழிற்சாலையில தயாரிச்சாங்க. புரட்சி போர் ஆரம்பிச்ச காலத்துல இது ஆங்கிலேய படை இங்க கொண்டு வந்திருக்கலாம். இல்லனா ஜேம்ஸ்டோனை சுத்தி இருக்கிற ஆங்கிலேய குடியிருப்புகளோட பாதுகாப்புக்காக முன்னால கொண்டு வந்திருக்கலாம். சரி, இப்ப இதுக்கு என்ன மதிப்பு இருக்குன்னு சொல்ல முடியுமா? இதுக்கு $8,000 வரைக்கும் கிடைக்கும். இத நாம கலை பொருட்களோட மகுடோன்னு சொல்லலாம். பிரமாதம். அமெரிக்கன் சேவேஜுக்கு பிரமாதமான நாளுங்க இருந்திருக்கு. அதுல இதுவும் ஒண்ணு. என் நிறுவனத்தோட வரலாற்றுல இது ரொம்ப முக்கியமான கண்டுபிடிப்பு. சரி வாங்க, இத வண்டியில ஏத்தி கொண்டு போகலாம். ஏரியில வெப்பநிலை உறைஞ்சு போற அளவுக்கு இருந்தாலும் துணிச்சலா இறங்குனதுக்கு தேங்க்ஸ் ரூ. நாம இங்க எல்லா இடத்துலயும் பார்த்துட்டோம். நான் எதிர்பார்த்த அளவுக்கு நிறைய பொருளுங்க கண்டுபிடிக்கப்படலைனாலும் கிடைச்சதோட தரம் எண்ணிக்கைய தோக்கடிச்சிடுச்சு. ரொம்ப அற்புதமான பொருளுங்களை கண்டுபிடிச்சோம். இது உங்களை மலைக்க வைக்க போகுது. ஆனா முதல்ல வேலையை முடிக்கணும். ஓ, அருமையான கைக்குண்டு. இதெல்லாம் கிடைக்கிறது உண்மையிலேயே ரொம்ப அபூர்வம். இந்த கைக்குண்டை பார்க்கும்போது மலைப்பாதான் இருக்கு. அடுத்து என்ன? இது உங்களுக்கு போதாதா? இது பிரமாதம்னு தோணலையா? இதால உங்களுக்கு சந்தோஷம் வரலையா? உங்களுக்கு உற்சாகம் கிடைக்கலையா? பார்க்க ஆவலா இருக்கேன். இது ரம்மும் மதுவும் இருக்கிற டச்சு வெங்காய பாட்டில். அந்த காலத்துல இது ரொம்ப முக்கியமானதா இருந்தது. கப்பல்ல கொண்டு போனாலும் ஆடாம இருக்கிறதுக்காக தான் இதை இப்படி வடிவமைச்சாங்க. இத கீழே தள்ள முடியாது. ரொம்ப நல்லா இருக்கு. என்ன, அவ்வளவுதானே? இந்த கட்டடத்துக்குள்ள என்னால உங்களை மலைக்க வைக்க முடியாது. நீங்க தயாரா? நான் தயார். சரி.
அட கடவுளே, அடையாள குறிங்க இதோ எங்க? அங்க இருக்கு பாருங்க ஓ ஸ்டீவ். ஆமா. ஓ இது ஒரு ஆங்கிலேய கேரனேட். எவ்வளவு அற்புதமா இருக்கு. அவ்வளவுதான், என்னால இனிமே தாங்க முடியாது. நான் சொன்னேன்ல. இது ரொம்ப அருமையான கண்டுபிடிப்பு. பிரமாதம். சரி, இப்ப பேரம் பேச ஆரம்பிக்கலாம். நீங்க கேக்குற விலைக்கெல்லாம் என்னால கொடுக்க முடியாது. இதுக்கெல்லாம் நியாயமான விலை என்னன்னு நான் இப்பதான் கண்டுபிடிச்சேன். $12,000. ஓ அது சில்லறை வியாபாரத்துல. நான் ஒரு விலை சொல்றேன். 8,000 கொடுப்பீங்களா? ஓ என்ன இப்படி பேசுறீங்க? நீங்களும் சந்தோஷமா இருக்கீங்க, நானும் சந்தோஷமா இருக்கேன். ஒரு நியாயமான விலைய சொல்லுங்க, இப்பவே பேரத்தை முடிச்சுக்கலாம். நான் 10க்கு இறங்கி வரேன். நிச்சயமா அது சரியா இருக்கும். இந்த பீரங்கிய நிச்சயமா 10,000 விட அதிகமா விற்க முடியும்னா நம்ம 2 பேருக்குமே தெரியும். அதனால உங்களுக்கு லாபம் கிடைக்கும். சரி, நான் ஒத்துக்கிறேன். இது பிடிச்சிருக்கு. பேரம் முடிஞ்சது. $10,000 கிடைச்சது. அமெரிக்கன் சாவேஜோட சரித்திரத்துல ரொம்ப அதிகமா சம்பாதிச்ச நாள் இதுதான். உங்க ஏரியில இருந்து நாங்க ஒரு கேரோனேட் பீரங்கிய எடுத்தோம். நிஜமாவா சொல்றீங்க? அதுல உங்களோட பங்கு $3,500. இந்தாங்க. ஆல்ரைட், ரொம்ப தேங்க்ஸ். ஜேம்ஸ் ஸ்டோன் நில சொந்தக்காரருக்கு கொடுத்ததுக்கு அப்புறம் எங்களுக்கு $6,500 கிடைச்சது. ஜேம்ஸ் ஸ்டோனுக்கு வெளியில நாங்க இன்னும் 3 நாள் தேடி தோண்டினதுல எங்களுக்கு மொத்தமா $18,250 கிடைச்சது. ஜேம்ஸ் டவுன்ல தான் அமெரிக்க வரலாறு பிறந்தது. அமெரிக்கன் சாவேஜுக்கு இது ஒரு சரித்திர நிகழ்வுன்னு சொல்லலாம். இப்ப எல்லாத்தையும் சுத்தம் பண்ணி கொண்டாடி வெதுவெதுப்பா ஆகணும். என்ன தயாரா? தயார். வெற்றியை கொண்டாடுவோம். ஏய். நாம இப்ப இருக்கிறது கேப் ஃபியர், வட கரோலினா. நாம சிறப்பா செய்யற வேலையை தான் இப்ப செய்ய போறோம். இந்த கம்பெனி ஆரம்பிச்சதே சிவில் வார் நடந்த இடங்களை தோன்றதுக்காகத்தான். வட கரோலினால எனக்கு ரொம்ப பிடிச்ச 2 விஷயங்கள் இருக்கு. தெற்குல திறந்த வெளி விருந்து, அப்புறம் சிவில் வார் நடந்த இடங்களை தோன்றது. சிவில் வார் காலம் பாதுகாப்பு படைகள் இங்க தங்கி இருந்தாங்க, ராணுவ சிப்பாய்கள் இருந்தாங்க. இது எல்லாத்தையும் விட முக்கியமா ஃபோர்ட் ஃபிஷர். இந்த இடமே கலை பொருள்கள் நிறைஞ்சதா இருந்திருக்கணும். கேப் ஃபியர் நதிக்கரையில அமைந்திருக்கிற இந்த ஃபோர்ட் ஃபிஷர் வட கரோலினால இருக்கிற வில்மிங்டனுக்கு பாதுகாப்பு. கன்ஃபெடரேட் ஆர்மிக்கு தேவையான பொருள்களை கொண்டு வரதுக்கு அந்த இடம் வாசலா இருந்தது. ஜனவரி 1865ல சிவில் வார் ஒரு முடிவுக்கு வந்தப்போ யூனியன் படைகள் கடற்கரையில முற்றுகையிட்டு கன்ஃபெடரேசிக்கு சாவு மணி அடிச்சது. இவ்வளவு பெரிய இடத்துல அழிவுக்கு தப்பிய மிச்சங்கள் ஏராளம் இருக்கும். அதை தோண்டி எடுக்க நிறைய பேர் வந்திருப்பாங்கன்னு எங்களுக்கு தெரியும். சிவில் வார் சிதில்கள்னா ரிக் அப்படியே பரவசமாயிடுவாரு. அந்த கால பொருட்களுக்கு எவ்வளவு போட்டி இருக்குங்கிறதையும் மறந்துடுவாரு. அவர் செய்யறது சரியா இருக்கும்னு நம்புறேன். இந்த இடத்தை தோன்றவங்க எல்லாம் ஃபோர்ட்டுக்கு பக்கத்துலயும் கடற்கரைக்கு கிட்டத்திலயும் தான் போக விரும்புறாங்க. ஆனா நாங்க ஃபோர்ட்ல இருந்து சில கிலோமீட்டர் தொலைவுல தான் இருக்கோம். அங்கிருந்து யூனியன் படைகள் தாக்குதல் நடத்தினாங்க. ஃபோர்ட் ஃபிஷரை தாக்குறதுக்கு முன்னால யூனியன் படைகள் ஒரு இடத்தை தேர்ந்தெடுத்தாங்க. தேவைகளை எல்லாம் சேர்த்து வச்சுக்கிட்டாங்க. தாக்குதலை திட்டமிட்டாங்க. சில பொருட்களை விட்டுட்டு போயிருக்கலாம். அதைத்தான் நாங்க இப்ப தோண்டி பார்க்கலான்னு இருக்கோம். அப்ப இங்க நடந்த சம்பவங்கள் எல்லாம் ஃபோர்ட்டுக்குள்ள மட்டும் இல்ல, எல்லா இடத்துலயும் தாங்கிறீங்களா? அதேதான். இந்த இடத்தை நீங்க கற்பனை பண்ணிக்கிங்க. ஜனவரி 1865 58 யூனியன் கன் போட்டுகள் இங்கதான் வரிசையா நின்னுகிட்டு இருந்தது. அங்க இருந்து 20,000 முறை குண்டு வீசுனாங்க. காலாட்பட தாக்குதலுக்கு வழி அமைச்சு கொடுத்தாங்க. அந்த இடத்துலதான் நாம இப்போ இருக்கோம். இந்த இடத்துலதான் 8,000 யூனியன் சிப்பாய்கள் தங்கி இருந்திருக்கணும். தாக்குதலுக்கு முன்ன இங்கதான் எல்லா ஏற்பாடுகளும் நடந்திருக்கணும். இந்த தடவை நாம தோண்ட போறது ஃபோர்ட் ஃபிஷருக்கு வடக்குல சுமார் 6.5 கிலோமீட்டர். யூனியன் தங்கி இருந்த இடம். கடற்கரையை தோன்றத பெடரல் லா அனுமதிக்காது. ஆனா நம்மோட ஆராய்ச்சி படி பார்த்தா படைகள் முகாம் போட்டிருந்த இடத்துல இப்போ 20 வீடுகளும் ஒரு சதுப்பு நில காடும் தான் இருக்கு. சமீபத்துல தொழில் ஆரம்பிச்சிருக்கிறவங்க கண்ல இந்த இடம் பட்டிருக்காதுன்னு நம்புறோம். சரி பசங்களா, நீங்க வேணும்னா கொஞ்ச நேரம் கடற்கரையை சுத்திட்டு வரீங்களா? எனக்கு இந்த பக்கத்துல கொஞ்சம் வேலை இருக்கு. ஆல்ரைட், குட் லக். ஓகே. எப்படி இருக்கீங்க? என் பேர் ரிக் சாவேஜ். என் கம்பெனி பேர் அமெரிக்கன் சாவேஜ். நாங்க நான் பாறையே உடைக்கிறவன். போயிட்டு வாங்க.
உங்க இடத்த தோண்டி பார்த்து $10,000 மதிப்புக்கு ஏதாவது கிடைச்சா அதை விற்போம். அதுல ஒரு % உங்களுக்கும் தருவோம். அத நானே செஞ்சு $10,000 மிச்சம் பிடிப்பேனே. உங்களை சந்திச்சதுல சந்தோஷம். என்னோட மண்வெட்டி இதோ இருக்கு. ஓ, நான் உங்களுக்கு உதவி செய்யறேன். இல்ல, நானே பாத்துக்கிறேன். சரி, குட் லக். ஏதாவது கிடைச்சதுன்னா எனக்கு தெரிவிங்க. தோன்றதுக்கு அனுமதி வாங்குறது அவ்வளவு சுலபமான வேலை இல்ல. இருந்தாலும் எங்க ஆராய்ச்சிப்படி காட்டுக்கு பக்கத்துல இன்னும் சில இடங்கள் இருக்கு. சிவில் வார் நடந்தப்போ அவங்க இங்க உபயோகிச்ச தளவாடங்களை நினைச்சு பார்த்தா இந்த இடத்துல நிறைய பழம்பொருட்கள் புதைஞ்சு இருக்கணும். நீங்க சொல்றது சரியா இருக்கலாம். அப்பப்போ எங்களுக்கும் ஏதாவது கிடைச்சிருக்கும். எல்லாம் ஜிகியோட வேலை. ஜிகி, இது என்னன்னு உங்களால சொல்ல முடியுமா? ஒண்ணுமில்லாமலும் இருக்கலாம். உண்மையிலேயே இது ஒரு கிரேப் ஷாட். சிவில் வார் ஸ்டாண்டர்ட் கிரேப் ஒண்ண நல்ல விலைக்கு வித்திருக்கேன். அதனால இந்த இடத்துல நிறைய இருக்கலாம். என்னோட ஒரே கவலை, எனக்கு முன்னால இங்க தோண்டினது யாரா இருக்கும்? உங்க நண்பர் யாரோ இங்க தோண்டினதா சொன்னீங்கல்ல? ஆமா, ஜிகி பின்னாடி தான் இருக்கு. என்னோட பன்றி. அது என்னது, பன்றியா? பன்றி. நீங்க வேணும்னா இந்த பன்றி கூண்டை சுத்தி தோண்டி பார்க்கலாம். எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்ல. ஆனா மத்த விஷயங்களை பத்தி என்னது? வழக்கமா என் கான்ட்ராக்ட் படி 20% கொடுக்கறேன். இங்க பாருங்க, 20%க்காக என்னோட இடத்தை தோண்டி பாழாக்குறதுல அர்த்தம் இல்ல. 40-60. இப்படி செஞ்சா என்ன? அதெல்லாம் எனக்கு இப்படி தெரியும். வச்சுப்போமே. 80க்கு 20ல உங்களுக்கு விருப்பம் இல்ல, புரியுது. அப்போ 70க்கு 30ல முடிச்சுக்கலாமே. நீங்க சும்மா உட்கார்ந்துட்டு இருங்க. பணம் கொடுத்ததும் தேங்க்ஸ் மட்டும் சொன்னா போதும். சரி, உங்க விருப்பப்படி அப்படியே வச்சுப்போம். ரொம்ப சந்தோஷம். சரி, நீங்க ஆரம்பிங்க. நான் போய் சாண்ட்விச் சாப்பிட போறேன். உங்ககிட்ட 2 இருக்கா? இருக்கு. என்னோடதுல இருந்து 30% தரேன். என்ன கொல்றீங்க? பசங்களா, தோன்றதுக்கு பிரமாதமான ஒரு இடம் கிடைச்சிருக்கு. ஃபோர்ட் ஃபிஷருக்கு போறதுக்கு படைகள் முகாமிட்ட இடத்துல ஒரு பகுதி அது. உங்களுக்கு அதிர்ஷ்டம் தான், காத்து இருந்தது வீண் போகல. இந்த இடத்துல தோன்றதுக்கு நாம முக்கியமா 2 பகுதிகள்ல கவனம் செலுத்தணும். வீட்டுக்கு வெளியில இருக்கிற முற்றம், அப்புறம் சுற்றுப்புறத்துல இருக்கிற சதுப்பு நில காடு. அம்மாவும் நானும் காட்டு பகுதியை பாத்துக்கிறோம். நீ முற்றத்தை கவனிச்சுக்கிற. நீ தொழுவத்தை கவனிக்கிற. என்ன, அங்க ஏதாவது கிடைக்கலாம் பாரு. நான் தொழுவத்துக்கு போக மாட்டேன். அந்த பன்றி கடிக்கும். பன்றி எப்பவும் கடிக்காது. எனக்கு தெரியல, அது பாக்குறத பார்த்தா நீ சாப்பிடும் போல இருக்கு. சரி சரி, நல்லா தேடி பாருங்க. தயாரா ரீட்டா? தயார். புது ஆள்னா கஷ்டமான வேலையை தான் தராங்க. ஓ ஓ ஓ ஓ ஆனா இந்த தடவை வேலை கொஞ்சம் பரவாயில்ல. நான் மட்டும் தான் போக போறேன். நாங்க இருக்கிறது வட கரோலினா. அப்பாவுக்கு நல்லதா ஏதாவது கிடைக்கும்னு எனக்கு தெரியும். இந்த இடத்துல பாத்தியா? நான் உள்ள போக மாட்டேன். சும்மா உள்ள போய் தான் பாரு. இதுல என்ன கோழி குஞ்சுகளா? நல்ல வேலை. இங்க உள்ள எதுவும் இல்ல. நிக், அதெல்லாம் ஒண்ணும் செய்யாது. உன்னை பார்த்து பயந்து ஓடுது. நல்லா தேடு ரீட்டா. இங்க என்னவோ இருக்கு. இல்ல, வெறும் குப்பை, சின்ன துண்டு தகடு, வேலைக்காகாது. இங்க என்னவோ இருக்கு. தொழுவ வேலையோட ஒரு பகுதி. இத குப்பை கொட்டுற இடமா பயன்படுத்துறேன்னு அவர் சொல்லவே இல்லையே. ஏன் ஆராய்ச்சி படி இந்த இடம் ஒரு தங்க சுரங்கமா இருக்கணும். ஆனா இது வரைக்கும் பெருசா ஒண்ணுமே கிடைக்கல. இங்க நிறைய வேண்டாத பொருட்கள் தான் கொட்டி கிடக்கு. முட்டாள்தனமா இருக்கு. இன்னும் ஒண்ணுமே கிடைக்கல. ரிக், என்ன கிடைச்சது? ஏதோ ஒண்ணு நல்லா இருக்கு. அப்படியா? ஓ, அடேங்கப்பா. என்னது? இது ஒரு CSA ரெக்டாங்கிள் கன்ஃபெடரேட் பக்கல். பிரமாதம். இதுல என்ன கொக்கி இருக்கான்னு பார்க்கலாம். இங்க பாருங்க. கொக்கிகள் இருக்கு. இங்க பாரு ரீட்டா. என்ன கிண்டல் பண்றியா? என்னது? அடச்சே, இது ஒரு CSA ரெக்டாங்கிள் கன்ஃபெடரேட் பக்கல். பிரமாதம். என்ன கிண்டல் பண்றியா? என்னது? கால தாமதம், குறைந்த வருமானம்னு யாரோ கிறுக்கி இருக்காங்க. அதான் இருக்கு. என்ன சொல்றீங்க? இதுக்கு முன்னாடி இங்க யாரோ தோண்டி பார்த்திருக்காங்க. ஒரு சின்ன நினைவு பரிசா இதை நமக்கு விட்டு இதுக்கு ஏதாவது வச்சிருக்காங்க. மதிப்பு இருக்குமா? இல்ல, சல்லி காசு கூட போகாது. சிவில் வார் மக்களோட நகல் இங்க புதைக்கப்பட்டு இருக்கணும். அதுக்கு ஒரே ஒரு அர்த்தம் தான் இருக்கு. இந்த இடத்த யாரோ முன்னாடியே தோண்டி இருக்கணும். அதுவும் சட்ட விரோதமா. அதை இப்படிதான் சொல்லுவாங்க, நாங்க தான் முன்னாடின்னு.
துரதிருஷ்டவசமா இந்த இடத்துல மதிப்புள்ள எந்த பொருளும் கிடைக்காதுன்னு அர்த்தம். அதுதான் நடந்துகிட்டு இருக்கு. இதை விட்டுட்டு போன அந்த ஆள் மட்டும் என் கையில கிடைச்சான்னா அவன அப்படியே. இந்த பகுதி மோசம், எதுவும் கிடைக்காது. என்னாச்சுப்பா? அங்க என்னாச்சு? நமக்கெல்லாம் பிரச்சனை இருக்கு. நாங்க காட்டு பகுதியில தேடிக்கிட்டு இருந்தோம். ஏதோ ஒண்ணு தோண்டி பார்த்தோம். ஒரு கன்ஃபெடரேட் பக்கல் கிடைச்சதுன்னு எடுத்து திருப்பி பார்த்தா கால தாமதம், குறைந்த வருமானம்னு யாரோ கிறுக்கி வச்சிருக்காங்க. முன்னாடியே தோண்டி இருக்காங்க. நான் என்ன நினைக்கிறேன்னா, குப்பை பொறுக்கிறவங்க யாராவது அனுமதி இல்லாம உள்ள நுழைஞ்சிருக்கணும். என் குடும்பத்துக்கு ஏமாற்றம்னா அது திருட்டுத்தனமா தோண்டவங்களால ஏற்பட்ட மன வலியை விட மோசமானது. முயற்சியை கைவிட வேண்டாம். நமக்கு நல்லது நடக்கும்னு அவங்களுக்கு நம்பிக்கை ஓட்டுன. எல்லா இடத்தையும் தேடி பார்த்துட்டீங்களா? எல்லா இடத்துலயும் பார்த்துட்டோம். இங்க எதுவுமே இல்ல. நமக்கு நஷ்டம்தான். இப்படி ஆகும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. இதுக்கு முன்னாடி நிறைய தடவை நான் ஏமாந்திருக்கேன். தோன்ற வேலையை விட்டுடலாம்னு நினைச்சப்போ அப்பா தான் என்ன தூக்கி விட்டாருன்னு எல்லாருக்குமே நல்லா தெரியும். இப்போ அவரே சோர்வடையும் போது நான் ஏதாவது செஞ்சே ஆகணும். திருட்டுத்தனம் செய்யறாங்கன்னா அவங்க கிட்ட மெட்டல் டிடெக்டர் இருக்கணும். நம்ம கிட்ட இருக்கிறவன அவங்க கிட்ட கிடையாது. நிலத்தை ஊடுருவற ரேடார். இவ சொல்றது சரிதான். அவங்க வந்து போனதுக்கு அப்புறம் எப்படி சரியான படி தோண்டணும்ன்றத நாம அவங்களுக்கு காட்டுவோம். ஜி சொன்னதுதான் சரி. சுலபமா சம்பாதிக்க யாரோ விஷயம் தெரியாதவ செஞ்ச வேலை எங்களை தடுக்க கூடாது. அதனால ரீட்டாவும் நானும் வீட்டுக்கு மறுபுறத்துல இன்னும் தீவிரமா தேட போறோம். நிக்கும் ஜியும் முற்றத்துல தேடுவாங்க. ஓ, இங்க ஏதோ இருக்கிற மாதிரி இருக்கு. தெரியுதா? 2 அடி ஆழம் இருக்கும். முதல்ல போய் மண்வெட்டி எடுத்துட்டு வரணும். ஜாக்கிரதையா இருக்கணும் நிக். அந்த ஆழத்துக்கு தோண்டியாச்சுன்னு நினைக்கிறேன். ஓ, அதுவா தான் இருக்கணும். எடுக்க முடியுமான்னு பாரு. இது என்னவா இருக்கும்? என்ன இது? இது ஒரு ஏர் ரைட் சைரன். இது எதுக்காக? சிவில் வார்ல அவங்க ஏர் ரைட் செஞ்சிருக்க மாட்டாங்களே. இல்ல 2வது உலக போரோட தான் இருக்கலாம். கேப்பியர் கடற்கரையை ஒட்டின மாதிரி இருக்கிற இந்த இடம் ஜெர்மனி நீர்மூழ்கிகளுக்கு வசதியான இடம். நீர்மூழ்கி படகுகள்ல இருந்துகிட்டே தரையை நோக்கி கொண்டு வீசி இருக்கலாம். எல்லார்கிட்டயுமே ஏர் ரைட் சைரன் இருந்திருக்கலாம். அதான் இதை நினைக்கிறேன். இந்த முற்றத்துல புதஞ்சு கிடக்கு. இது கிட்டத்தட்ட 200க்கு மேல போகும்னு நினைக்கிறேன். அதிர்ஷ்டம் தான். இந்த தடிமனான வேர்களை சுத்தி நாம நல்லா தேடுவோம். ஏன்னா அங்கதான் தோண்டுதல் கடினமா இருக்கும். அனுமதி இல்லாம திருட்டுத்தனமா நுழைஞ்சு தோன்றவங்க சுலபமான இடங்களை தான் முதல்ல தேடுவாங்க. ஏய் ரீட்டா, இங்க பெரிய சிக்னல் வருது. ஆழத்துல எடுத்தாச்சு. எடுத்தாச்சு. ஓ, நம்ம கையில இப்ப இருக்கிறது என்னன்னு உனக்கு தெரியுமா? கன்ஃபெடரேட் டின் ட்ரம் கேண்டீன். கன்ஃபெடரேட்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? அதோட தயாரிப்பு முறை தான். இந்த 3 வளையங்கள் அகன்ற பக்கம் எல்லாமே கன்ஃபெடரேட்னு சொல்லுது. யூனியன் முகாம்ல ஒரு கன்ஃபெடரேட் கேண்டீன் இருக்கிறது ஆச்சரியம் தான். சிவில் வார் முடிகிற தருவாயில இருந்ததால சப்ளை சொற்ப அளவுல தான் இருந்திருக்கும். எதிரியோடு தான் இருந்தாலும் மறு பயன்பாட்டுக்கு எடுத்து வச்சிருப்பாங்க. இது முழுக்க முழுக்க யூனியன் பகுதியா தான் இருக்கும். கன்ஃபெடரேட் பொருட்கள் கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. அதுலதான் பணமும் பார்க்க முடியும். ஓ, இங்க ஏதோ இருக்குது பாத்தியா? ஆமா, ஏதோ பெருசா தெரியுது. இரு, முதல்ல அதை வெளியில எடுக்கலாம். எவ்வளவு ஆழம் தோண்ட வேண்டி இருக்கும்? சுமார் 4 அடி. அது நல்லதா இருக்கும்னு நினைக்கிறேன். இப்ப தண்ணி வர ஆரம்பிச்சிருச்சு நிக். வேற ஏதாவது தெரியுதா? இன்னும் இல்ல, ஆனா கிட்டதான் இருக்க. ஏதோ இங்க இருக்க. இது கேனன் வால்னு நினைக்கிறேன். ஓ, என்னது? கவலைப்படாத, எல்லா பக்கத்தையும் பாத்துட்டேன். ஃபியூஸ் எதுவுமே இல்ல, வெடிக்காது. எடை எவ்வளவு இருக்குன்னு தெரியுதா? கனமா இருக்கு. அப்பா எனக்கு சிவில் வார் கதைகள் நிறைய சொல்லியிருக்காரு. அந்த காலத்து பொருள் ஒண்ணு நானே கண்டெடுக்கிறது சந்தோஷமா இருக்கு. இந்த சேரும் தண்ணியும் நமக்கு தொல்லையா இருக்கும் போல இருக்கே. ஆனா அதை வெளியில எடுக்க வேற ஏதாவது புது வழிதான் கண்டுபிடிக்கணும். ஓகே நேக், நீ ரெடியா? 1 2 3. இது வேலைக்காகல. இந்த முனையில போதுமான அளவு எடை இல்ல. என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. இன்னும் கொஞ்சம் இடம் வேணும். என்ன நடக்குதாங்க? ஒரு கேனன் பால் கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நிஜமாவா? ஆமா, எடுக்கலாம். 1 2 இழுங்க. வருது, இது மேல வருது. நல்ல சோதனை படி பார்க்கலாம். இது ஒரு 10 அங்குல குண்டு. சுமார் 70 கிலோ எடை இருக்கும். ஒரு கோட்டையை தகர்க்கணும்னா இந்த மாதிரி ஒண்ணு நம்ம கிட்ட இருந்தே ஆகணும்.
இது எவ்வளவுக்கு போகும்? பெருசா இருக்கு. ஃபோர்ட் ஃபிஷர்ல இருந்து வருது. குறைஞ்சது $500 போகும். அவ்வளவுதான். நிக்கி, ஆல் ரைட். நல்லா வேலை செஞ்சிருக்கீங்க. இப்போ இதை எடுத்துட்டு போய் வண்டியில வைங்க. நான் போய் என் வேலையை முடிச்சாகணும். ஓ! இங்க நிறைய இருக்கும் போல இருக்கு. எல்லா ஹிட்டுமே இந்த வேருக்கு அடியில இருந்து தான் வருது. அதுக்கு அடியில இருந்து எப்படி எடுக்கிறது? கொஞ்சம் இரு. இந்த தோண்டுதல்ல லாபம் கிடைக்குமான்னு கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தேன். ஆனா இப்ப எல்லாமே மாறிடுச்சு. அதோட கைய மடிச்சு விட்டுக்கிட்டு ரிக் வேலை செய்யறத பார்த்தா எங்க இளமை காலம் நினைவுக்கு வருது. ஏன்? கலை பொருட்கள் புதஞ்சு கிடக்கும் போது காதல் காவியம் யாருக்கு வேணும்? அது சரி. இப்ப ஒரு எடுத்துடலாம். பட்டன் மாதிரி தெரியுது. கொடுங்க. இதப்படி. தாங்க. இதோ இன்னொன்னு இருக்கு. ஆமா, இதோ இன்னொன்னு. அடேங்கப்பா, இதுல எத்தனை பட்டன்கள் இருக்கும். ஒரு கோட்டுக்கு தேவையான பட்டன்கள் கிடைச்சிருக்கு. அவ்வளவுதான். இன்னும் இருக்கிறதா தெரியல. நமக்கு என்ன கிடைச்சிருக்கு பார்க்கலாம். இது கான்ஃபெடரேட் சிப்பாய்களோட கோட்டோட அளவு. இது அமெரிக்க யூனியன் ஆளோடது. கொஞ்சம் இருங்க, குழப்பமா இருக்கு. ரெண்டு பக்கத்துல இருந்தும் எதுக்காக பட்டன்கள்? ஏன்னா பெரும்பாலான சமயங்கள்ல, முக்கியமா போர் முடிகிற சமயத்துல சப்ளை பாதிப்பு இருந்தது. அதனால சதன் கோட்டுகள்ல யூனியன் பட்டன்கள் சகஜமாயிடுச்சு. நமக்கு இப்போ 4 கிடைச்சிருக்கு. இத பாரு. என்னாச்சு? அட கடவுளே, இதுல நமக்கு நிச்சயம் நிறைய பணம் கிடைக்க போகுது. இது ஒரு செகண்ட் பிடிச்சுக்கிறியா? என்ன கிடைச்சது? நமக்கு இங்க கிடைச்சது 4. என்னது? இது என்னாச்சு? அட கடவுளே, இதுல நமக்கு நிச்சயம் நிறைய பணம் கிடைக்க போகுது. இது ஒரு செகண்ட் பிடிச்சுக்கிறியா? இது கன்ஃபெடரேட் இன்ஜினியரோட பட்டன். இதுல ஈன்னு பொறிச்சிருக்கு பாத்தியா? ராணுவத்துல இருந்த ஒவ்வொரு பிரிவுக்கும் தனித்தனி பட்டன் உண்டு. ஆர்டிலரிக்கு ஏ, கேவலரிக்கு சி, இன்ஜினியர்களுக்கு இந்த இ. அதுதான் இது ரீட்டா. சிவில் வார் தோண்டல்ல நமக்கு கிடைச்ச பொக்கிஷம். நல்ல விலைக்கு போகும். உனக்கு சந்தோஷம் தானே? போலாமா? இதுதான் என் மகிழ்ச்சியோட கூக்குரல். தோன்றவங்க யாரா இருந்தாலும் சிவில் வார் சரித்திரத்தை தோன்றதுக்கு எங்க கிட்ட தனி வழி இருக்கு. இப்போ இத நல்ல விலைக்கு விக்கிறதுக்கு ஒரு பெரிய வியாபாரி கிட்ட போகணும். ஜிம்முக்கு வயசாயிடுச்சு. உண்மையில இந்த சிவில் வார்ல போராடினவர். அவர் வடக்கு பகுதிக்காக போராடினாரு. அவரோட தாடி தெற்கு பகுதிக்காக போராடி இருக்கு. அடேங்கப்பா, இது உங்களுக்கு எங்க கிடைச்சது? ஃபோர்ட் ஃபிஷருக்கு கொஞ்சம் தொலைவுல கிடைச்சது. இதையெல்லாம் ஃபோர்ட் மேல வீசுவாங்க. ஒரு கட்டிடத்தை மோதுனா ஜாக்கிரதை. நாள் பூரா பீரிங்ல பொறுத்தறதான் என் வேலை. எனக்கு பிடிக்காத வேலை. அத பத்தி பேச வேண்டாம். அடுத்ததா உங்களுக்கு காட்ட போறது இதுதான். இது எனக்கு கிடைச்சப்போ நல்ல காலம் திரும்புதுன்னு தெரிஞ்சது. கன்ஃபெடரேட் ரோல்டு டின் கேண்டீன். ஈயத்துல பத்த வச்ச மாதிரி தெரியுது. இதோட விசேஷம் என்னன்னா, இதுல ஸ்பவுட் இருந்தாலும் 3 பெல்ட் லூப்புகளும் அப்படியே இருக்கு. இங்க பாருங்க. பழைய கலை பொருட்களை பார்க்கும்போது அதோட காலத்தை பத்தி நான் கவலைப்படுறது இல்ல. அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது சிவிலியன் வோல்பார் 2 ஏர் ரைட் சைரன். ரொம்ப சத்தம் போடும். 100 டெசிபலுக்கும் அதிகமா. இது 2-3 ஒன்னா சேர்ந்த மாதிரி இருந்துட்டா பக்கத்துல இருக்கவே முடியாது. கடைசியா எங்க கிட்ட இருக்கிறது கொஞ்சம் சின்னதுதான். ஆனா பெரிய விஷயங்கள் சின்ன பெட்டிகள்ல தானே வருது. இது ஸ்டாஃப் ஆபீசரோட பட்டன். ஒரு கலனல் இல்லனா ஜெனரலோட தான் இருக்கலாம். இந்த பட்டனை இப்பவும் கோட்ல தச்சுக்கலாமே. இந்த கன்ஃபெடரேட் பட்டன்களையும் இப்பவே பாத்துடுறேன். ஒரு கன்ஃபெடரேட் ஸ்டாஃப் ஆபீசரோட பட்டன் நியூ ஓரியன்ல ராயர் கம்பெனி தயாரிச்சது. இதெல்லாம் நிச்சயமா ஒரு முன்னோட்டம் மாதிரி தான். இது என்னதுன்னு தெரிஞ்சதுமே எனக்கு மயக்கமே வந்துடுச்சு. அதுதான் உண்மை. இதுல இருக்கிற ஈ எழுத்த பாருங்க. இது ஒரு கன்ஃபெடரேட் இன்ஜினியரோட பட்டன். தயாரிச்சது யாருன்னு பின்னால பாத்துடுறேன். அப்படி எதுவும் இல்ல. உள்ளூர்ல செஞ்சதுன்னு சொல்லுவோம். இருந்தாலும் உள்ளூர்லயே செஞ்சிருக்கணுங்கிறது இல்ல. தெற்கு பக்கம் வேற எங்கேயாவது தயாரிச்சிருக்கலாம். சிவில் வார் சரித்திரத்துக்கு ஒரு பிரதான அடையாளம். அவ்வளவுதான் ஜிம். எங்க கிட்ட இருந்ததெல்லாம் காட்டிட்டேன். $3000 கிடைக்கணும். கேனன் பால பின்னால கொண்டு போய் வைக்கிறதுக்கு நான் உதவியும் செய்யறேன். $3000? அந்த கன்ஃபெடரேட் கேண்டீன் ரொம்ப சுமார் தான். கேனன் பால இங்க அங்க நகர்த்துறதுக்கே செலவழிஞ்சிடும். நான் உங்களுக்கு 1200 தரேன். நீங்க என்ன சொல்றீங்க? 70 கிலோ கேனன் பால வச்சுக்கிறதுக்கு யார்கிட்ட இடம் இருக்கு? ஆனா இத வாங்குறவங்க இதுக்கு நல்ல விலை தருவாங்களே. அந்த இன்ஜினியர் பட்டன் மட்டுமே $2,000 நிச்சயமா போகும். சரி போகட்டும். 2500 கொடுங்க.
$1800 தருவீங்களா? விட்டு பிடிச்சு பாக்குறீங்க, பரவாயில்ல. $2200 கம்மியா என்னால கொடுக்கவே முடியாது. சரி, 2200 தரேன். ரொம்ப நன்றி சார். கேஃபியருக்கு வந்து தோண்டினதுல எங்களுக்கு கிடைச்சது தோல்வியா? ஜிகிக்கும் அதோட சொந்தக்காரருக்கும் அவங்க பங்க கொடுத்ததுக்கு அப்புறம் அடுத்த முறை வரும்போது இன்னும் எதிர்பார்க்கலாம். கேட்க சந்தோஷமா இருக்கு. எங்க சாவேஜ் லாபமா $1540 வீடு திரும்பணும். பசங்களா, நாள் பூரா அந்த பன்றி பின்னால அலைஞ்சதுல எனக்கு இப்ப ரொம்ப பசிக்குது. இன்னும் கொஞ்ச தூரத்துல நல்ல சாப்பாடு கிடைக்கும். ஃப்ரைடு சிக்கன், மட்டன் மசாலா, அதோட பன்றி